Hi friends, welcome to Bhubadi Math Academy. ஸோ இப்போ இந்த வீடியோவில் கண்டினியூட்டி அண்ட் டிஃப்ரென்ஷியபிலிட்டி பற்றி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த எக்ஸசைஸ் 5.1 பார்த்துட்டு வரோம். அந்த எக்ஸசைஸ் 5.1ல் 8th ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபைண்ட் ஆல் பாயிண்ட்ஸ் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி ஆஃப் எஃப் வேர் f is defined by f of x equals to modulus of x divided by x if x not equals to 0 equals to 0 if x equals to 0. Okay, so இதுதான் வந்து நமக்கு கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் f of x is equals to modulus of x divided by x if x not equals to 0 equals to 0 if x equals to 0. ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷன் எந்தெந்த பாயிண்ட்ல எல்லாம் டிஸ்கண்டினியூஸா இருக்கு அப்படின்றத நம்ம என்ன செய்யணும்னா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனை ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 0 equals to 0 if x equals to 0 equals to minus x if x less than 0. இதான் மாடுலஸ் ஆஃப் எக்ஸுக்கான டெஃபினிஷன், ரைட்? ஸோ இப்போ இங்கே நம்ம வரலாம். இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இந்த ஃபங்க்ஷனை ரீடிஃபைன் பண்ணலாம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு, இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 0ன்னு வச்சுக்கலாம். எக்ஸ் கிரேட்டர் தென் 0னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எவ்வளோனா எக்ஸ். அப்போ இது எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 இஃப் எக்ஸ் greater than 0. Okay, if x greater than 0, x greater than 0னா x not equals to 0 அப்படின்னு தான் அர்த்தம். பாசிட்டிவ் குவான்டிட்டி, ரைட்? f of x அப்படின்றது இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ்ன்னு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். டினாமினேட்ல இருக்க எக்ஸ் அப்படியே வரும், ஈக்குவல்ஸ் டு 1 இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 0, ரைட்? அப்புறம் எக்ஸ் லெஸ் தென் 0 அப்படின்னு வச்சுக்கலாம். எக்ஸ் லெஸ் தென் 0வா இருந்தா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா, மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா மைனஸ் 1 இஃப் எக்ஸ் லெஸ் தென் 0. ஓகே, ரைட்? அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற இந்த ஃபங்க்ஷன் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 0ல எப்படி டிஃபைன் ஆயிருக்குன்னா 0 அப்படின்னு டிஃபைன் ஆயிருக்கு இஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 0, ரைட்? ஃபைனலா நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனை எப்படி ரைட் பண்ணிடலாம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 எக்ஸ் டிவைட் பை எக்ஸ், அது வந்து 1 இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 0 ஈக்குவல்ஸ் டு மைனஸ் 1 இஃப் எக்ஸ் லெஸ் தென் 0 ஈக்குவல்ஸ் டு 0 இஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 0. ஆக்சுவலாக அவங்க கொடுத்துருந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன், அதே ஃபங்க்ஷனை நம்ம இப்போ இப்படி ரைட் பண்ணியிருக்கோம், ரைட்? இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு டிஸ்கண்டினியூஸ் பாயிண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம், ரைட்? ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்பிளிட் அப் ஃபங்க்ஷனாக இருக்குது. எப்படி ஃபங்க்ஷன் வந்து ஸ்பிளிட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா 0 அப்படின்ற பாயிண்ட் இங்கே தான் 0 இருக்குன்னு வச்சுக்கலாம். 0 அப்படின்ற பாயிண்ட்ல அந்த ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷனல் வேல்யூ என்ன அப்படின்னா 0. ஓகே, 0 விட எக்ஸ் வேல்யூ கிரேட்டர் தானா இருந்துச்சுன்னா, அதாவது எக்ஸ் வேல்யூ இந்த சைடு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ வந்து 1. 0 விட எக்ஸ் வேல்யூ லெஸ் தென் இருந்துச்சுன்னா, அதாவது இந்த சைடு இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து -1. இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும், ரைட்? ஸோ இதை செக் பண்றதுக்கு இந்த 0 அப்படின்ற பாயிண்ட்ல தான் ஃபங்க்ஷன் வந்து ரெண்டு ஃபங்க்ஷனாக ஸ்ப்ளிட் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ அந்த 0 அப்படின்ற பாயிண்ட் தான் நமக்கு வந்து என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராப்ளமேட்டிக் பாயிண்ட், ரைட்டு? ஸோ 0வை தவிர ரிமைனிங் இருக்கிற எல்லா பாயிண்ட்லையும் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் தான். அதையும் இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னால் ப்ரூஃப் பண்ணிடலாம். ஓகே, ரைட்டு? ஸோ அப்போ வந்து கேஸ் 1 இப்போ ஏ லெஸ் தென் 0 அப்படின்னு வச்சுக்கலாம், பிலாங்ஸ் டு ஆர். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் வந்து எல்லா ரியல் நம்பர்ஸ்க்கும் டிஃபைன் ஆயிருக்கு. இப்போ ஏ லெஸ் தென் 0 பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த ஏங்கிற பாயிண்ட்ல இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இல்லையா அப்படின்றத செக் பண்ணோம். அப்போ லிமிட்
x approaches to a f of x இந்த குவான்டிட்டியும் f of aவும் ஈக்குவலான்னு பார்க்கணும். which is equals to limit x approaches to a f of x a less than 0 a less than 0 இருந்துச்சுன்னா f of x எப்படி டிஃபைன் ஆகும்னா -1 அதாவது x less than 0னா f of x வந்து -1 இங்க a less than 0 அப்போ இந்த f of x வந்து எப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னா -1 தான் which is equals to -1. இப்போ f of a வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். இந்த a அப்படின்ற இந்த குவான்டிட்டி 0 விட லெசர் குவான்டிட்டி. ஸோ அப்போ f of xக்கான இந்த டெஃபினிஷனை நம்ம யூஸ் பண்ணணும். -1 அப்படின்ற டெஃபினிஷனை யூஸ் பண்ணணும். அப்போ f of a ஈக்குவல்ஸ் டு -1. அப்போ இங்க லிமிட் x approaches to a f of xும் f of aவும் ஈக்குவலா வர்றதுனால இந்த ஃபங்க்ஷன் f is continuous at x equals to a. Okay, at x equals to a where this a is less than 1. a is less than 1. a less than 1 கிடையாது. a is less than 0. 0 விட ஸ்மாலரா இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸ்லையும் இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூவஸ். அப்புறம் நெக்ஸ்ட் அடுத்த கேஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன கேஸ் அப்படின்னா a வந்து கிரேட்டர் தென் 0 அப்படின்னா என்ன அப்படின்னு வச்சுக்கலாம். கேஸ் நம்பர் 2ல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்? a greater than 0 அப்ப லிமிட் x approaches to a f of x இது கால்குலேட் பண்ணலாம். அப்ப லிமிட் x approaches to a f of x இங்க a greater than 0 தானே. அப்ப f of xல x பாசிட்டிவா இருந்துச்சுன்னா வேல்யூ வந்து எவ்வளோனா 1 which is equals to limit x approaches to a இந்த f of x இதோட வேல்யூ எவ்வளோனா 1. இப்போ f at a வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். f at a வந்து பாசிட்டிவா இருந்துச்சுன்னா f of x வேல்யூ என்னது 1. அப்போ லிமிட் x approaches to a f of x இதோட வேல்யூ 1 f of a ஓட வேல்யூ 1. ஸோ இந்த ரெண்டுமே ஈக்குவலா இருக்கிறதுனால f அப்படின்ற ஃபங்க்ஷன் f of x is continuous at x equals to a where this a is greater than 0. ஓகே, எல்லா பாசிட்டிவ் வேல்யூஸ் ஆஃப் ஏக்கும் இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி தான் இருக்கும்னா கண்டினியூவஸாக தான் இருக்கும். ரைட்டு. ஸோ இப்போ அந்த ப்ராப்ளமேட்டிக் பாயிண்ட் x equals to 0 அப்படின்ற பாயிண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பாயிண்ட்ல நம்ம இந்த ஃபங்க்ஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஸோ when x equals to 0 இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். when x equals to 0 இப்போ f of xங்கிற ஃபங்க்ஷனை ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கலாம். f of x equals to இங்க இருக்கு 1 x பாசிட்டிவ்னா f of x equals to -1 x நெகட்டிவ்னா f of x equals to 1 if x greater than 0 equals to -1 if x less than 0 equals to 0 if x equals to 0. ஓகே, இதுதான் வந்து நம்மளோட ஃபங்க்ஷன் f of x. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு at x equals to 0ல கண்டினியூட்டி செக் பண்ணும். ரைட்டு. ஸோ எப்படி இப்போ கண்டினியூட்டி செக் பண்ணுறது? அப்போ லிமிட் x approaches to 0 f of x அப்படின்ற இந்த குவான்டிட்டியும் f of 0வும் ஈக்குவலாக இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணும். அப்போ இந்த லிமிட்டை ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணலாம். இந்த லிமிட் எப்போ எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லுவோம்னா லிமிட் x approaches to 0 plus f of xும் லிமிட் x approaches to 0 minus f of xும் ஈக்குவலாக இருந்தால் தான் இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ ரைட் லிமிட் ஆஃப் f at x equals to 0 இது பண்ண போகிறோம். அப்போ லிமிட் h approaches to 0 f of 0 plus h. இந்த 0 plus h அப்படின்றது இங்கே தான் 0ன்ற பாயிண்ட் இருக்கும். 0வோட ரைட் நெய்பர்ஸ்லாம் என்ன ஃபார்மேட்டில் இருப்பாங்கன்னா 0 plus h. 0வோட லெஃப்ட் நெய்பர்ஸ்லாம் என்ன ஃபார்மேட்டில் இருப்பாங்கன்னா 0 minus h. இதில் h அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டி. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு லிமிட் h approaches to 0. This is
f of h which is equals to hங்கிறது இதுல பாசிட்டிவ் அப்ப லிமிட் h approaches to 0 f of h எவ்வளோனா 1 இப்போ இங்க h இருந்தா hக்கு பதிலா 0 சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஆனா இங்க h இல்ல அப்ப இந்த 1 அப்படியே வரும் ஸோ இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கலாம் இப்போ இங்க என்ன லிமிட் தான் கால்குலேட் பண்ணியிருக்கோம் ரைட் லிமிட் அட் 0 தான் கால்குலேட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்னா லெஃப்ட் லிமிட் அட் 0 கால்குலேட் பண்ணோம் ரைட் அப்போ லிமிட் x approaches to 0 minus f of x equals to limit h approaches to 0 f of 0 minus h which is equals to limit h approaches to 0 f of minus h which is equals to f of minus h அப்படின்னா இந்த h வந்து பாசிட்டிவ் அப்போ மைனஸ் h வந்து என்ன அப்படின்னா நெகட்டிவ் ஸோ மைனஸ் ஹெச் வந்து நெகட்டிவ் ஸோ மைனஸ் ஹெச் வந்து நெகட்டிவா இருக்கிறதுனால இங்க ஆக்சுவலா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா -1 அப்படின்னு வரும் ஸோ இதோட வேல்யூ வந்து லிமிட் ஹெச் அப்ரோச்சஸ் டு 0 இங்க -1 விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆன்சர் வந்து -1 இது வந்து செகண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகே ஸோ அப்போ ரைட் லிமிட் வந்து பார்த்தோம்னா ஆன்சர் நமக்கு -1 அப்படின்னு கிடைக்குது லெஃப்ட் லிமிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து சாரி லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் 1 கிடைக்குது லெஃப்ட் லிமிட் -1 அப்படின்னு கிடைக்குது therefore லிமிட் x approaches to 0 f of x not exist இந்த லிமிட் வந்து என்ன ஆகல அப்படின்னு சொன்னா எக்ஸிஸ்ட் ஆகல therefore f is not continuous f is not continuous at f is not continuous at x equals to 0 ஓகே ஸோ அப்போ இந்த கொடுத்துருக்க ஃபங்க்ஷனோட டிஸ்கண்டினியூஸ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 0 அப்படின்ற இந்த பாயிண்ட்ல மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும்னா டிஸ்கண்டினியூட்டியா இருக்கும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் அடுத்த ப்ராப்ளம் வந்து நம்ம போகலாம் ஸோ ப்ராப்ளம் நம்பர் 9 என்ன ப்ராப்ளம்னா f of x is equals to x divided by modulus of x if x less than 0 equals to -1 if x greater than or equals to 0 okay so இதுதான் function f of x equals to x divided by modulus of x if x less than 0 equals to -1 if x greater than or equals to 0 find the points of discontinuity find the points of discontinuity okay so இப்போ இந்த function f of x equals to right so first நமக்கு x divided by modulus of x இருக்கு இங்க x less than 0 x less than 0 இருக்கும்போது modulus of x ஓட வேல்யூ எவ்வளோன்னு தெரியும்னா -x ன்னு தெரியும் அப்ப x divided by -x if x less than 0 equals to -1 if x greater than or equals to 0 which implies f of x is equals to x divided by -x எவ்வளவு கிடைக்கும்னா -1 அப்படின்னு கிடைக்கும் if x less than 0 equals to -1 if x greater than or equals to 0 ஃபைனலா x less than 0 இருந்தாலும் f of x ஓட வேல்யூ -1 தான் x greater than or equals to 0 இருந்தாலும் f of x ஓட வேல்யூ -1 தான் so finally we can write f of x equals to -1 for all x belongs to R ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் ஓகே இந்த ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் எல்லா வேல்யூ ஆஃப் எக்ஸுக்கும் எப்படி தான் இருக்கும்னா கண்டினியூஸாக தான் இருக்கும் வேணா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா செக் பண்ணிக்கலாம் ஓகே லெட்
இப்போ a belongs to R அப்படின்னு வச்சுக்கலாம். லிமிட் x approaches to a f of x இதை calculate பண்ணலாம். which equals to limit x approaches to a f of x வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா -1 which is equals to -1. இப்போ f of a calculate பண்ணலாம். f of a x ஓட எல்லா வேல்யூக்கும் f of x என்னதுதான் -1 தான். இதுவும் -1. அப்போ இந்த லிமிட்டும் இந்த f of aவும் ஈக்குவலா இருக்கிறதுனால f is continuous. f is continuous at f is continuous at x equals to a. இந்த ஏங்கிறது ஜென்ரல் பாயிண்ட். ஓகே, ஸோ அதனால இந்த கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து எல்லா பாயிண்ட்லையுமே கண்டினியூஸ். ஸோ இந்த கிவன் ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, has no discontinuities, has no discontinuities. Okay, given function has no discontinuities, right? Next problem போலாம். 10th one. Function f of x is equals to x plus 1 if x greater than or equals to 1, x square plus 1 if x less than 1. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து எந்தெந்த பாயிண்ட்ல எல்லாம் வந்து கண்டினியூஸா இருக்காது அல்லது டிஸ்கண்டினியூஸ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ணும் இந்த ஃபங்க்ஷனுக்கு, ரைட்? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன்ல ஒன்னுங்கிற பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்ல தான் ஃபங்க்ஷன் ரெண்டு தான் பிரியுது. இது ரியல் லைன் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இங்க ஒன்னுங்கிற பாயிண்ட் இருக்குன்னா ஒன்னை விட கிரேட்டர் வேல்யூ ஆஃப் எக்ஸுக்கு இந்த சைடு எக்ஸ் இருக்கும்போது f of x வந்து எப்படி டிஃபைன் ஆயிருக்குன்னா x plus 1 அப்படின்னு டிஃபைன் ஆயிருக்கு. ஓகே, எக்ஸோட வேல்யூ லெஸ் தென் ஒன்னா இருந்துச்சுன்னா, இந்த சைடு இருந்துச்சுன்னா f of x வந்து எப்படி டிஃபைன் ஆயிருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னு டிஃபைன் ஆயிருக்கு. x ஈக்குவல்ஸ் டு ஒன்னுலையும் f of x இந்த x plus 1 அப்படிங்கிற மாதிரி தான் டிஃபைன் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸா இல்லையா அப்படின்றத செக் பண்ணும். இந்த x plus 1 அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் லீனியர் ஃபங்க்ஷன், இது ஆல்வேஸ் கண்டினியூஸ். இந்த x ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படின்றது ஒரு குவாட்ரடிக் ஃபங்க்ஷன், இதுவும் ஆல்வேஸ் கண்டினியூஸ். ஸோ நம்ம செக் பண்ண வேண்டிய ஒரே பாயிண்ட் x ஈக்குவல்ஸ் டு 1ல இது கண்டினியூஸா இல்லையா அப்படின்றத செக் பண்ணும். ஓகே, ஸோ செக் பண்ணா போதும். இருந்தாலும் ஃபார்முலா பண்றதுக்காக எல்லா பிளேஸ்லையும் நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ கேஸ் 1, let a greater than 1 belongs to R. ஓகே, ஸோ ஒரு ரியல் நம்பர் ஏன்னு எடுத்துக்கிறோம். அந்த ரியல் நம்பர் வந்து greater than 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ லிமிட் x approaches to a f of x இது வந்து கால்குலேட் பண்றோம், which is equals to limit x approaches to a. a வந்து கிரேட்டர் தென் ஒன்னா இருக்கிறதுனால f of x வந்து எப்படி டிஃபைன் ஆயிருக்கும்னா x plus 1, இங்க இருக்கிறது f of x, அப்ப இது x plus 1 which is equals to x இருக்க பிளேஸ்ல ஏன்னு ரீப்ளேஸ் பண்ணா போதும். அப்ப a plus 1. இப்போ f of a கால்குலேட் பண்ணலாம். அப்ப f of a is equals to a greater than 1. அப்ப இந்த டெஃபினிஷன் யூஸ் பண்ணுவோம். x plus 1, அப்ப x இருக்க பிளேஸ்ல a, அப்ப இது வந்து a plus 1. அப்ப லிமிட் x approaches to a f of x அப்படின்ற இந்த லிமிட்டும் இந்த f of a வேல்யூ ஈக்குவலா இருக்கிறதுனால f is continuous, f is continuous at x equals to a where this a greater than 1. ஓகே, ஸோ ஒன்னை விட கிரேட்டரா இருக்கிற எல்லா வேல்யூஸ்க்கும் இந்த எஃப்ங்கிற இந்த ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ வந்து கேஸ் நம்பர் 2 டிஸ்கஸ் பண்ணலாம். கேஸ் நம்பர் 2ல என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த ஏ வந்து லெஸ் தென் 1ன்னு எடுத்துக்கலாம். அப்போ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த குவான்டிட்டி கால்குலேட் பண்ணலாம், விச் ஈக்குவல்ஸ் டு லிமிட்
x approaches to a, இந்த a வந்து less than 1. ஓகே, a less than 1 அப்படின்னா இந்த டெஃபினேஷனை தான் யூஸ் பண்ணும். ஸோ f of x என்னன்னா x ஸ்கொயர் பிளஸ் 1, f of x x ஸ்கொயர் பிளஸ் 1. இப்போ a இருக்க பிளேஸ்ல என்ன போடணும், x இருக்க பிளேஸ்ல a போடணும். அப்போ இது a ஸ்கொயர் பிளஸ் 1. இப்போ f of a கால்குலேட் பண்ணலாம். a less than 1 இருக்கிறதுனால f of xக்கு இந்த டெஃபினேஷன் யூஸ் பண்ணும். It will become x square plus 1. அப்ப இந்த லிமிட்டும் இந்த f of a value equal. Therefore, f is continuous. f is continuous at x equals to a where a greater than 1. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, அதே ஃபங்க்ஷனுக்கு x equals to 1 அப்படின்ற பாயிண்ட்ல கண்டினியூட்டியை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபங்க்ஷனை திரும்ப ரீகால் பண்ணிக்கலாம். f of x is equals to ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா x plus 1 if x greater than or equals to 1, x square plus 1 if x less than 1. Okay, so இப்போ limit x approaches to 1 plus f of x இது calculate பண்ணலாம், which is equals to limit x approaches to 1 plus னா இங்க limit h approaches to 0 f of 1 plus h. இதுல h greater than 0, இந்த குவான்டிட்டி 1 plus h இருக்கிறதுனால அது கண்டிப்பா 1 விட எப்படி தான் இருக்கும், கிரேட்டரா தான் இருக்கும். அப்போ லிமிட் h approaches to 0 f of 1 plus h இருக்கு இல்லையா, அப்போ f of xக்கு என்ன டெஃபினிஷன், கிரேட்டர் than 1 இருந்துச்சுன்னா x plus 1 இதான் டெஃபினிஷன். அப்போ இந்த xக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணிட வேண்டியதான், 1 plus h அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிட வேண்டியதான் plus 1, which is equals to h இருக்க பிளேஸ்ல இப்போ என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், 0. So it will become 2 அப்படின்னு கிடைச்சிடும். அப்போ லிமிட் x approaches to 1 plus f of x இதோட வேல்யூ எவ்வளோன்னு கிடைக்குதுன்னா 2 அப்படின்னு கிடைக்குது. இப்போ லிமிட் x approaches to 1 minus f of x இது கால்குலேட் பண்ணலாம், which is equals to limit h approaches to 0 f of 1 minus h which is equals to 1 minus h அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த குவான்டிட்டி 1 விட less than quantity, lesser quantity. அப்ப இந்த டெஃபினிஷனை யூஸ் பண்ணலாம். அப்ப லிமிட் h approaches to 0 x square plus 1, xங்கிறது 1 minus h whole squared plus 1 இந்த டெஃபினிஷனை யூஸ் பண்ணோம். இப்போ இதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், which equals to limit h approaches to 0 1 minus 2h plus h square plus 1. ஓகே, ஸோ இதை கொஞ்சம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா it will become which equals to limit h approaches to 0 1 plus 1 2 அப்படின்னு கிடைச்சிடும், 2 minus 2h plus h square. இப்போ h இருக்க பிளேஸ்ல என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ இது 2 minus 2 into 0 plus 0 square which is equals to 2. ஸோ அப்போ limit x approaches to 1 minus f of x இதோட வேல்யூ 2, இது ஆக்சுவலா 1ன்னு வச்சுப்போம். இங்க ஆல்ரெடி லிமிட் x approaches to 1 plus f of x கால்குலேட் பண்ணியிருக்கோம், அதுவும் நமக்கு என்னன்னு தான் கிடைக்குது அப்படின்னு சொன்னா 2 அப்படின்னு தான் கிடைக்குது. ஸோ இது 2ன்னு வச்சுக்கலாம். இந்த ஈக்குவேஷன் 1 and 2ல இருந்து லிமிட் x approaches to 1 plus f of xம் limit x approaches to 1 minus f of xம் equal. ஓகே, ஸோ அதனால இந்த limit x approaches to 1 f of x exist and equal to எவ்வளோ அப்படின்னு சொன்னா 2, ரைட். இப்போ நம்ம f of 1ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். f of 1 வேல்யூ கால்குலேட் பண்றதுக்கு டெஃபினிஷன் தான் பார்க்கணும். ஓகே, f of 1 வந்து இந்த இன்டர்வல்குள்ள தான் வரும், ரைட். அப்போ f of 1 வந்து கால்குலேட் பண்ணோம்னா ஆக்சுவலா நமக்கு என்ன கிடைக்கும்னா f of 1 is equals to
இதுல தான் இருக்கு. எக்ஸுக்கு பதிலா 1 போடணும். அப்போ 1 + 1 விச் ஈக்வல்ஸ் டு 2. இப்ப நமக்கு லிமிட்டு x approaches to 1 f of x இந்த வேல்யூவும் 2 தான் வந்திருக்கு. f of 1 அப்படின்ற இந்த வேல்யூ என்னதான் வந்திருக்கு? 2 தான் வந்திருக்கு. அப்ப x ஈக்வல்ஸ் டு 1ன்ற பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூவஸ். therefore at x equals to 1 f is continuous. ஓகே, f is continuous. ஸோ இந்த ஃபங்க்ஷனை பொறுத்தளவு இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னவே இல்லை, டிஸ்கண்டினியூட்டிஸே இல்லை. ஹேஸ் நோ டிஸ்கண்டினியூட்டிஸ். ஓகே, இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னவே இல்லை, டிஸ்கண்டினியூட்டிஸே இல்லை. ஓகே, ஹேஸ் நோ டிஸ்கண்டினியூட்டிஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பூபதி மேத் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.